Christ. So today's verse is going to be Hosea 13:9. O Israel, you are destroyed, but your help is from me. ஸோ தோசன் கானுக்கு என்ன சொல்கிறாருன்னா நம்மளோட லைஃப்பில் நம்ம என்னதான் அழிஞ்சு போனால் நம்மளோட வாழ்க்கையில் என்னதான் ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணாலுமே காட் எப்போவுமே நமக்கு ஹெல்ப் பண்ணாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட லைஃப்லையுமே ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி நம்ம இன்னும் ஃபேஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எல்லாருமே நம்ம எப்போவுமே அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நம்ம காட் பற்றி யோசிக்கவே மாட்டோம். நம்ம அந்த பிரச்சனையை பற்றியே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்போமே தவிர நம்ம வி ஒன்ட் டேக் அ மூமெண்ட் டு ரியலைஸ் தட் நம்ம காட் கிட்ட ப்ரேயர் பண்ணோன்னா காட் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு காட் கண்டிப்பாக வருவாருட்டு. ஆனால் இன்ஸ்டெட் ஆஃப் தட் பீப்புள் ஆர் திங்கிங் லைக் அவங்க அந்த பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் அதில் நம்ம ரெடீம் பண்ண முடியாது. ஆனால் நம்ம அந்த ஒரு பிரச்சனை வரும்போது அதெல்லாம் நம்ம நம்ம ஷோல்டர்லேருந்து பேட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பாட்டு நம்மளோட வாழ்க்கையை பார்த்துட்டு போனோம்னா அது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய இம்பேக்ட் ஆகாது. சரி, நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? ஏசப்பா நான் கொடுத்தக்காக நன்றி. ஏசப்பா இந்த வருஷம் எங்களுக்கு சொன்ன மாதிரி ஏசப்பா எங்களோட லைஃப்பில் ஏசப்பா எங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையும் நீங்கள் பண்ணி ஏசப்பா எங்களை எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் என்னை காப்பாற்றுவீங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி ஏசப்பா. இனிமேல் ஏசப்பா எந்த ஒரு பிரச்சனையும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆசைப்படுங்க ஏசப்பா. I ask everything my Father Jesus Christ precious name. Amen. God bless you. Have a great day. Bye.